ஹாய் வெல்கம் டு ஸ்னேஹா vlogs சேனல். நம்ம ஸ்னேஹா vlogs சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் நிறைய கண்டென்ட் இருக்குது. பட் நான் தான் அப்லோட் பண்ணல. என் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ தான் ஃபோன் ரெக்கவர் பண்ணேன். ஸோ ஃபோன் ரெக்கவர் பண்ணி டேட்டா நிறையா போயிடுச்சு. நிறைய எடுத்திருந்த வீடியோஸ் டேட்டா போயிடுச்சு. ஒரு சில டேட்டா இமெயில் ஐடியில் நான் வச்சுருந்ததுனால அந்த டேட்டா மட்டும் ரெக்கவர் பண்ணியிருக்கேன். பட் இதெல்லாம் ரீசெண்டாக எடுத்த வீடியோஸ். பட் நிறைய ஏகப்பட்ட கண்டென்ட் நான் எடிட் பண்ணி வச்சது அத்தனையுமே லாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஃபோன் நம்ம அந்த ஃபோனையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அதில் இருக்கிற அந்த கண்டென்ட்டில் லாஸ்ட் ஆகும்போது தான் தெரியுது நம்ம ஏன் நம்ம 2 ஃபோன் வச்சு ஒரு பேக்கப் மாதிரி வச்சு பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஆஸ் அ ஸ்மால் கண்டென்ட் க்ரியேட்டர் எனக்கே இத்தனை இது இருக்குன்னா நிறைய மில்லியன் வியூஸ் வச்சு சேனல் பண்ணுறவங்களுக்கெலாம் நிறைய அட்வான்டேஜ் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களாம் உண்மையாலுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நான் கிச்சனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் திங்ஸ் வச்சா கொஞ்சம் பார்க்க ப்ளசண்ட்டாக இருக்கும். கவுண்டர் டாப்பில் நமக்குமே ஒரு ரெஃப்ரெஷ் மைண்ட் செட் இருக்கும். அப்படின்றனால கொஞ்சம் நான் மணி ஸ்பெண்ட் பண்ணேன் என்னோடய கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அது ஒவ்வொரு பார்ட்டாக நான் போடுறேன். கிச்சனுக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு. ஸோ சின்ன பார்ட்ஸாக போடும்போது ஒரே ப்ராடக்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஸோ அந்த ப்ராடக்டை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். என்னால் தவிர்க்கவே முடியாது. தீபு செம்ம சேட்டை பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்போ என்னென்னா நான் இந்த ப்ராடக்டை ஒரே டைமில் 6 வகையான கொட்டையை நான் வச்சுக்க முடியும். அது ஒரு பட்டன் மூலிமா ப்ரெஸ் பண்ணி கீழே மெஷர்மெண்ட் கப் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருந்தது. இது என்னென்ன இருக்குன்னா கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பட்டாணி இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். ராஜ்மா அந்த மாதிரி. இப்போ ரொம்பவே ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க டிஃப்ரெண்ட் ரைஸ் வச்சுருப்பாங்க. ப்ரௌன் ரைஸில் நானுமே ஒரு 3 வகை ரைஸ் வச்சுருக்கேன். திணை அரிசி, குதிரைவால் அரிசி. ஸோ அந்த மாதிரிலாம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட மைண்ட் செட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒன்று கலக்காமல் ஒரே கண்டெய்னரில் ஒரே அட் அ டைம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இது ரொம்ப ஈஸியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால கீழே கப் நல்லா லாங்காக இருக்குது. ஸோ நம்ம ரொட்டேட் பண்ணி நமக்கு எந்த பல்சஸ் தேவையோ அந்த இடத்துல ரொட்டேட் பண்ணி நம்ம ஜஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், என்னுடைய ஃப்ரெண்ட் நமக்கு டெமோ காட்டுறாங்க. ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் கிச்சனில் வைக்கும்போது கிச்சன் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக அதில் நமக்கு வந்துடுது. நீங்கள் ரொம்ப நிறைய ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு இந்த குவான்டிட்டி போதுன்னா ஜஸ்ட் மேலே இருக்க லிட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் திருப்பியும் ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ரொட்டேட் பண்ணி மற்ற ஏதாவது வேணும்னா கூட ரொட்டேட் பண்ணி அந்த கப்பில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹேண்டியாகவும் இருக்கிறதுனால கிச்சன் பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாஸியாகவும் இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது அரவுண்ட் 2000 ருபீஸ் ஆச்சு. அமேசானில் வாங்கினேன். ஃபாஸ்ட் டெலிவரியாக இருந்தது. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. என்னோடய பர்சனல் ஃபீட்பேக் என்னென்னா திஸ் இஸ் ஒர்த் ஃபார் மணி. 2000. கீழவும் ரொம்ப ஸ்டடியாக இருக்குது. ஸ்டாண்ட் ரொம்பவே நல்லா ஸ்டடியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.